بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அவனால் கடமையாக்கப்பட்ட இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அவனுடைய இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். சவுதி அரேபியாவிலே தற்போது ஒரு நெருக்கடியான சூழல் நிலவி வருவதை நாம் எல்லாம் செய்தி ஊடகங்களின் மூலமாக அறிந்து வைத்திருக்கின்றோம். சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடியான நிலையின் காரணமாக அதிகமான சகோதரர்கள் வேலைவாய்ப்பை இழந்து தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருப்பதும், இன்னும் சில சகோதரர்கள் வேறு வேலைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கு நிலை வருவதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு 3 காரணங்களை நாம் சொல்லலாம். மிக முக்கியமான காரணம் அல்லாஹுடைய நாட்டம். கத்தர் அல்லாஹு மாஷா அஃபஅல, அல்லாஹ் எதை நாடிவிட்டானோ அது நடந்து விட்டது என்றுதான் அனைத்து விதமான சோதனைகளும் துன்பங்களும் வரும்போது நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகியல் ரீதியாக 3 விதமான காரணங்களை நாம் பார்க்கின்றோம். முதலாவது காரணம், எந்தெந்த நாடுகளெல்லாம் கச்சா எண்ணெயை சவுதி அரேபியாவிடமிருந்து வர்த்தகம் செய்தார்களோ வாங்கினார்களோ அவர்களெல்லாம் வாங்குவதை நிறுத்திவிட்டார்கள். ஈரானுடைய பொருளாதார தடை விலக்கப்பட்டு ஈரானும் உலகத்தில் சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். யாரெல்லாம் இந்த நாட்டிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி வந்தார்களோ அவர்கள் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்க துவங்கி விட்டார்கள். இது ஒரு காரணம். மிக முக்கியமான ஒரு காரணம், அமெரிக்காவின் மூலமாக லிபியா, ஈராக் போன்ற நாடுகள் பொய்யான காரணங்களை கூறி அழிக்கப்பட்டு முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டு அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்களை அமெரிக்கா சுரண்டி வைத்து கொண்டது. அந்த எண்ணெயின் இருப்பு இன்னும் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதுவும் ஒரு காரணம். 3வது ஒரு காரணமாக நாம் பார்க்கலாம், தற்போது யமனிலே ஹூதிகளுக்கு எதிராக நடைபெற்று வருகின்ற ஒரு யுத்தம். இந்த போரை பொறுத்த மட்டில் உங்களுக்கு தெரியும், கடந்த வியாழக்கிழமை அன்று உலகத்தில் உள்ள முஸ்லிம்களின் இதயமாக கருதப்படுகின்ற கஅபத்துல்லாவை நோக்கி, மக்காவை நோக்கி ஈரானின் கள்ள குழந்தைகளாக இருக்கக்கூடிய இந்த ஹூதியின்கள் ஏவுகணை தாக்குதல்களை தொடுத்தார்கள். மக்கா கஅபத்துல்லாவுக்கும் அந்த ஏவுகணை விழுந்த அந்த இடத்திற்கு மத்தியில் இடைப்பட்ட தூரம் 65 கிலோமீட்டர் மட்டுமே. முஸ்லிம்களுடைய கிப்லாவாக இருக்கக்கூடிய கஅபத்துல்லா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் புகழ்ந்து சொல்லுகின்ற கஅபத்துல்லா, இன்ன அவ்வல பைத்தின் உலிய லின்னாசி லல்லதி பிபக்கத முபாரகா வஹுதல் லில் ஆலமீன். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், முதலாக உலகத்திலே அல்லாஹுவை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட கஅபத்துல்லா அது பக்காவிலே இருக்கின்றது. மக்காவுக்கு அல்லாஹு தஆலா பக்கா என்ற ஒரு பெயரை வைத்திருக்கின்றான். முபாரக்கா, அது பரக்கத் பொருந்திய இடம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வஹுதல் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். இந்த தாக்குதல் இருக்கின்றதே, கடந்த வியாழன் அன்று மக்காவை நோக்கி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல், இதை நாம் வெறும் செய்தியாக மட்டும் பார்க்கக்கூடாது. ஏதோ 2 நாடுகள் சண்டை பிடித்துக் கொள்கின்றது,
அல்லது ஒரு குழுவுக்கும் ஒரு நாட்டிற்கும் மத்தியில் உள்ள ஒரு சாதாரண போர் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. இது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடைபெறுகின்ற மிகப்பெரிய யுத்தம். அல்லாஹு தாலா கஅபத்துல்லாஹ்வுடைய வரலாறை, அதனுடைய சிறப்பை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்வதை பாருங்கள். இதை நாம் முதலிலே ஆழமாக மனதில் பதிய வைக்கும் போதுதான் இங்கு நடத்தப்பட்ட தாக்குதலுடைய அந்த பெருமதி என்ன என்பதை நாம் உணர்வோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இதற்கு உம்முல் குரா என்று வர்ணித்து சொல்கின்றான். வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்கும் முஸத்திகுல் லதி பைன யதைஹி வலிதுன்திர உம்முல் குரா வமன் ஹவ்லஹா. நபியே, இந்த குர்ஆனை நாம் பரக்கத் பொருந்திய இந்த குர்ஆனை உமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக, இதற்கு முன்னால் உள்ள வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக அனுப்பியிருக்கின்றோம். வலிதுன்திர உம்முல் குரா, உம்முல் குரா அந்த காபா மக்காவையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தாலா மக்காவுக்கு உம்முல் குரா என்ற ஒரு பெயரை வைத்திருக்கின்றான். திருமறை குர்ஆனில் அதிகமான இடங்களிலே அல்லாஹு தாலா பலதன் ஆமினா, பாதுகாப்பான நகரம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா, இந்த ஊரை பாதுகாப்பானதாக நீ ஆக்கு, இங்குள்ளவர்களை அவர்கள் சிலை வழிபாடு செய்வதை விட்டும் நீ அவர்களை தூரமாக்கு. வஜ்னுபுனி வபனிய அன் நஅ்புதல் அஸ்னாம், என்னையும் எனது சந்ததிகளையும் சிலை வழிபாடு செய்வதை விட்டும் நீ தூரப்படுத்து என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பிற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் இந்த ஊரை சத்தியமிட்டு சொல்கின்றான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் என்று அல்லாஹு தாலா இந்த ஊரை சத்தியமிட்டு சொல்கின்றான். வஹாதல் பலதுல் அமீன், பாதுகாப்பான ஊர் என்று அல்லாஹு தாலா சூரத்து தீனிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி அல்லாஹு தாலா இந்த ஊருக்கு பலதுன் ஆமினா, பாதுகாப்பான ஊர் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். அதே போன்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே ஹரம், மஸ்ஜிதுல் ஹராம், ஹரம் என்றால் புனிதப்படுத்தப்பட்டவை என்ற அர்த்தம், கண்ணியப்படுத்தப்பட்டவை என்ற அர்த்தம். ஹராம் என்றால் தடுக்கப்பட்டது. எதெல்லாம் ஹரமுடைய எல்லைகளுக்கு உள்ளால் வெளியே நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் அந்த ஹரமையும் ஹரமை சுற்றியுள்ள அந்த எல்லை பகுதிகளிலும் செய்வதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடை செய்திருக்கின்றார்கள். அதே போன்று பள்ளத்தாக்கு என்று அல்லாஹு தாலா அந்த இடத்தை சொல்லுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. கண்ணியத்திற்குரிய உனது வீட்டிற்கு அருகிலே எந்த விவசாயமும் இல்லாத பள்ளத்தாக்கிலே நான் எனது குடும்பத்தை குடியமர்த்தி இருக்கின்றேன் என்று பள்ளத்தாக்கு என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தை சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிஅராஜ் பயணம், இஸ்ரா, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. இந்த மக்காவிலிருந்து கஅபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா இரவு பயணம் மேற்கொள்கின்றார்கள். அங்கிருந்து மிஅராஜுக்கு பயணம் மேற்கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஊர். இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன இப்ராஹிம ஹர்ரம மக்கா, மக்காவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள். வதஆலஹா, அந்த மக்காவுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். வஹர்ரம்துல் மதீனத கமா ஹர்ரம இப்ராஹிம் மக்கா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மக்காவை கண்ணியப்படுத்தினார்களோ புனிதப்படுத்தினார்களோ அதை போன்று நான் மதீனாவை புனிதப்படுத்துகின்றேன், கண்ணியப்படுத்துகின்றேன். வதஅவுது லஹா ஃபீ முத்திஹா வஸாஇஹா மிஸ்லு மா தஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அங்குள்ள அளவை நிறுவைகளுக்கு துஆ செய்தார்களோ, சா முத் அவர்கள் பயன்படுத்தி வந்த அளவை நிறுவைகள், அதிலே பரக்கத்துக்காக எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்களோ அதை போன்று நான் மதீனாவிலே பயன்படுத்தப்படுகின்ற முத்து சா அளவை நிறுவுகளுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட புனிதப்படுத்தப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த ஊரிலே யாராவது அநியாயம் செய்தார்கள் என்று சொன்னால், அக்கிரமங்கள் புரிந்தார்கள் செய்வதல்ல, நாடினாலே
அநியாயம் செய்வதற்கு, அக்கிரமம் செய்வதற்கு, அழிச்சாட்டியங்கள் செய்வதற்கு நாடினாலே மிக கடுமையான வேதனை அவர்களுக்கு உண்டு என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், وَمَنْ يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ نُذِقُهُ مِنْ عَذَابٍ عَلِيمٍ. யார் வரம்பு மீறியவர்களாக, அநீதம் இழைத்தவர்களாக இந்த பகுதியிலே செயல்பட நாடுகின்றார்களோ, நினைக்கின்றார்களோ, தவறை செய்வதல்ல, குற்றத்தை செய்வதல்ல, குற்றம் செய்வதற்கு திட்டம் தீட்டுகின்றார்களோ, மனதிலே நினைக்கின்றார்களோ, அவர்களை மிக கடுமையாக நாம் தண்டிப்போம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். இந்த பகுதியில் நாம் ஒரு குற்றத்தை நினைக்கலாம், ஆனால் அதற்காக அல்லாஹு தஆலா தவறை எழுத மாட்டான், செய்தாலே ஒழிய. ஆனால் அந்த ஹரமுடைய எல்லைகள் இருக்கின்றதே, அதிலே ஒரு மனிதன் ஒரு பாவத்தை, குற்றத்தை நினைத்தாலே அதற்கு அவனுக்கு கடுமையாக வேதனை உண்டு என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹரமுடைய புனிதத்துவத்தை சொல்லுகின்றார்கள். ஃபத்ஹு மக்காவினே போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன ஹாதல் பலத் ஹர்ரமஹுல்லாஹு யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து இதற்கு புனிதம் இருக்கின்றது, கண்ணியம் இருக்கின்றது. இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரை. பிஹுர்மத்தில்லாஹி இலா யௌமில் கியாமா, அல்லாஹ் இதை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான், புனிதப்படுத்தி இருக்கின்றான் மறுமை நாள் வரை. வ இன்னஹு லம் யஹில்லுல் கிதால் ஃபீஹி லி அஹதின் கப்லி. எனக்கு முன்னால் யாருக்கும் போர் செய்வதற்கு, இந்த இடத்திலே போர் செய்வதற்கு அனுமதி அல்ல. வலம் யஹில்லலி இல்லா ஸாஅத்தம் மின் நஹார். ஃபத்ஹு மக்கால ஒரு மணி நேரம் சில சண்டைகள் நடந்தது. அதை சொல்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், எனக்கு கூட பகலின் ஒரே ஒரு மணி நேரம் மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டது. ஃபஹுவ ஹராமும் பிஹுர்மத்தில்லாஹி யௌமல் கியாமா. அல்லாஹ் எப்படி இதை கண்ணியப்படுத்தி இருக்கின்றானோ, புனிதப்படுத்தி இருக்கின்றானோ, அந்த புண்ணியம், கண்ணியம் மறுமை நாள் வரை அது பேணப்பட வேண்டும் சொல்லுகின்றார்கள். லா யுபது ஷௌகுஹு, அதனுடைய முற்கள் பிடுங்கப்படக்கூடாது, புல்கள் பிடுங்கப்படக்கூடாது. வலா யுனஃபிரு சைதுஹு, வேட்டை பிராணிகள் விரட்டப்படக்கூடாது. நீங்கள் பார்க்கலாம், ஹரமிலே நிறைய புறாக்கள் இருக்கும். மக்கள் கோதுமைகளையும் தானியங்களையும் அதற்கு தீனியாக, உணவாக போட்டு கொண்டிருப்பார்கள். அந்த பிராணிகள், அந்த வேட்டை பிராணிகள் வலா யுனஃபிரு சைதுஹு, ஹரம் மட்டுமல்ல, ஹரமுடைய எல்லைகள் எதையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எல்லைகளாக நிர்ணயித்தார்களோ அந்த எல்லைகளில் மரம் செடிகள் அது உடைக்கப்படக்கூடாது. இஹ்ராமில் இருந்தாலும் இஹ்ராமில் இல்லாவிட்டாலும். வலா யுனஃபிர் சைதுஹு, வேட்டை பிராணிகள் விரட்டப்படக்கூடாது. வலா யல்தகிது லுக்ததஹு இல்லா மன் அர்ரஃபஹா, தொலைந்த பொருட்கள் அதை எடுக்கக்கூடாது. யாருடைய பொருளாவது தொலைந்து விட்டது, கீழே கிடக்கின்றது, எவ்வளவு பெருமதியானதாக இருந்தாலும் ஹரமுடைய எல்லைகளில் அது எடுக்கப்படக்கூடாது. வலா யுக்தலா ஹலாஹு, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய கண்ணியத்தை, அதனுடைய புண்ணியத்தை நடுக்கிக் கொண்டே சொல்கின்றார்கள். புற்கள் பிடுங்கப்படக்கூடாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் இல்லல் இத்கிர், இத்கிர் என்ற அந்த புல்லை தவிர. காரணம், சஹாபாக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு கூரையாக இத்கிர் என்ற புல்லைத்தான் அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். இத்கிர் என்ற அந்த புல்லை மட்டும் விதிவிலக்கு தாருங்கள் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விதிவிலக்கு அளிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆயுதத்தை வெளிப்படையாக வைத்திருக்க கூடாது. நீங்கள் பார்க்கலாம், ஹரமிலே இந்த நாட்டினுடைய மன்னர் வந்தாலும் கூட அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆயுதத்தை வெளிப்படையாக வைத்திருக்க மாட்டார்கள். இருக்கும் ஆயுதம், ஆனால் வெளிப்படையாக வைக்க கூடாது. அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு இடம் அந்த இடம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், லா யஹில்லு லி அஹதிக்கும் அன் யஹ்மில பிமக்கத ஸிலாஹ், ஆயுதத்தை ஒருவன் அந்த இடத்திலே வெளிப்படையாக வைத்திருக்க கூடாது, சுமக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை குறைஷிகள் ஏகத்துவத்தை சொன்ன காரணத்தினால் அந்த நாட்டை விட்டு, அந்த இடத்தை விட்டு விரட்டி அடிக்கின்றார்கள். அழுதவர்களாக திரும்பி பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி இன்னக்கி லகைரு அர்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமியிலே இந்த பூமிதான் அல்லாஹ்வுக்கு, இந்த இடம்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது.
وأحب أرض الله إلى الله لولا أني أخرجت منك ما خرجت. என்னுடைய சமுதாயம் என்னை இந்த இடத்தை விட்டு விரட்டவில்லை என்றால் நான் இந்த இடத்தை விட்டு சென்றிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்காவை, கஅபாவை நேசித்தார்கள் என்ற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியெல்லாம் புனிதப்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள், கோடிக்கணக்கான முஸ்லிம்களின் இதயமாக கருதப்படுகின்ற, முஸ்லிம் உம்மத்தினுடைய கிபிலாவாக கருதப்படுகின்ற இந்த ஹரமை நோக்கித்தான் ஹூசியின்கள் அவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள், பரம ஏழைகள், பிச்சைக்காரர்கள், அவர்களிடத்தில் எதுவும் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, போர் தடவாளங்கள் இல்லை. இவர்களுக்கு ஆயுத உதவி செய்வது ஈரான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம், யாரெல்லாம் இந்த புனித பூமியை அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் வரலாற்றிலே சுவடில்லாமல் அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்திருக்கின்றான். உங்களுக்கு தெரியும், அஸ்ஹாபுல் ஃபீல், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜல் கைதஹும் ஃபீ துத்லீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் வ தர்மீஹிம் பி ஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா யானைப்படையை உமது இறைவன் என்ன செய்தான் என்று? நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் தஆலா எப்படி அதை அழித்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த யானைப்படைகளின் மீது பறவைகள் ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீல், சுடப்பட்ட கற்களை எறிந்தது. ஃபஜஅலஹும் மின் கஅஸ்ஃபின் மஅகூல், மென்று தின்னப்பட்ட வைக்கோலாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபீலிலே அஸ்ஹாபுல் ஃபீல், யானைப்படையினரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்ரஹா என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவனது பகுதியிலே ஒரு காபத்துல்லாவை கட்டினான். அங்கு மக்களை எல்லாம் ஹஜ்ஜுக்கு அழைத்தான். இங்கு நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று. மக்கள் அதை புறக்கணித்தார்கள். அவன் கட்டிய அந்த ஆலயத்திலே அசிங்கப்படுத்தினார்கள். கடுமையாக கோபமுற்ற அவன் யானை படைகளை திரட்டி கொண்டு காபாவை இடிப்பதற்கு துணிந்து வந்தான். அல்லாஹு தஆலா அவனை நிர்மூலமாக்கி அழித்தான் என்ற வரலாறை அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் காபாவுக்கு எதிராக, மக்காவுக்கு எதிராக யாரெல்லாம் கிளர்ந்தெழுந்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அழித்து விட்டான் என்ற வரலாறை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய வரலாற்றிலே கராமிதா என்ற ஒரு கூட்டம், இவர்களும் ஷியாக்களில் ஒரு கூட்டம். கராமிதா, இன்றைக்கு ஷியாக்கள் தானே இதுக்கு எதிராக நிற்கின்றார்கள். ஹூசியின்களுக்கு ஆதரவளித்து அவர்களுக்கு ஆயுத உதவிகளை செய்து காபத்துல்லாவையே இடிப்பதற்கு துணிந்தவர்கள். இவர்களுடைய வரலாறு இப்போது மட்டுமல்ல. கராமிதா என்ற ஷியாக்களில் ஒரு பிரிவினர் என்ன செய்கின்றார்கள்? ஹிஜ்ரி 319வது ஆண்டு அவனும் என்ன செய்கின்றான்? அதாவது ஹம்தான் பின் அஷ்அத் என்கின்ற ஒரு மனிதரோடு தான் இந்த கூட்டம் சேர்த்து சொல்லப்படுகின்றது. இந்த கூட்டம் அவர்களுடைய பகுதியிலே காபத்துல்லாவை போன்ற ஒரு கட்டிடத்தை கட்டுகின்றார்கள். அங்கு மக்களை எல்லாம் ஹஜ் செய்வதற்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். மக்கள் புறக்கணிக்கின்றார்கள். அவன் எண்ணுகின்றான், ஹஜருல் அஸ்வத் இந்த கட்டிடத்தில் இல்லை, அதனால தான் மக்கள் வராமல் இருக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டு ஹிஜ்ரி 319வது ஆண்டு மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு காபத்துல்லாவிற்கு சென்று ஹஜருல் அஸ்வதை உடைத்து, நாம் பார்க்கின்ற ஹஜருல் அஸ்வத் இருக்கின்றதே, அதில் 8 அந்த கல்லினுடைய, கருப்பு கல்லினுடைய 8 பாகங்கள் தான் இருக்கின்றது. அந்த 8 பாகங்களையும் பூசி மொழிகி வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் இந்த கராமிதா என்ற கூட்டம், ஷியாக்களுடைய இந்த கூட்டம், ஷியாக்களின் ஒரு பிரிவு அந்த ஹஜருல் அஸ்வதை பெயர்த்து கொண்டு சென்றார்கள். அல் அஹ்ஸா என்ற பகுதியிலே சென்று அதை வைத்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் ஹஜருல் அஸ்வத் இல்லாமல் தான் ஹஜ்ஜும் உம்ராவும் நடைபெற்றது. 20 ஆண்டு காலம். ஹிஜ்ரி 339வது ஆண்டு அது மீட்டெடுக்கப்படுகின்றது. அந்த 319வது ஆண்டு நடந்த அந்த மிகப்பெரிய போராட்டத்திலே அதிகமான ஹாஜிகளை கொன்று குவிக்கின்றார்கள். ஜம்சம் கிணற்றை அடித்து உடைக்கின்றார்கள். கஅபாவுடைய கிஸ்வா, அந்த துணி இருக்கின்றதே, அதை கிழித்து எறிந்தார்கள். இந்த ஷியாக்களுடைய முன்னோர்கள் கராமிதா என்ற கூட்டம்.
அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களை இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கின்றோம், ஜுஹைமான் என்ற ஒருவன் எல்லாம் காபத்துல்லாவுக்கு எதிராக, ஜுஹைமான் என்ற ஒருவன் ஹிஜ்ரி 1400வது வருடம் முஹர்ரம் மாதம் 1ஆம் நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இந்த ஜுஹைமான் என்ற ஒருவன் என்ன செய்கின்றான், முஹம்மது பின் அப்துல்லா அல் கஹ்தானி என்ற ஒருவனை மஹதி அல் முன்தலிர், எதிர்பார்க்கப்பட்ட மஹதி இவர்தான் என்று ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் மைக்கிலே ஒலிபெருக்கிலே அறிவிப்பு செய்கின்றான். அல் மஹதி அல் முன்தலிர், எதிர்பார்க்கப்பட்ட மஹதி முஹம்மது பின் அப்துல்லா அல் கஹ்தானி இவன்தான், இவனிடத்திலே அனைவரும் பைஅத்து செய்ய வேண்டும் என்று கூச்சலிடுகின்றான். ஹரமுடைய வாயிற்கதவுகளை எல்லாம் அடைக்கின்றான். அங்கு வந்த தொழுகையாளிகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்கின்றான். ஆயுதத்தை எப்படி சுமந்து கொண்டு சென்றான் தெரியுமா? ஜனாசா தூக்கக்கூடிய அந்த சந்தூக்கிலே ஆயுதங்களை மறைத்து கொண்டு சென்று அவனும் அவனை பின்பற்றிய அந்த கூட்டமும் ஆயுதத்தை எடுத்து மிகப்பெரிய போராட்டம் நடக்கின்றது. சவுதி அரேபியாவுடைய படை அந்த ஜுஹைமானையும் ஜுஹைமானுடைய கூட்டத்தில் சிலரை கொன்றார்கள், சிலரை உயிரோடு பிடித்தார்கள். நீங்க தாரீഖ்ல கூகுளில் அடிச்சா கூட பார்க்கலாம். ஜுஹைமான் அவனுடைய முகமே ஒரு அருவருப்பானதாக, ஒரு அகோரமானதாக இருக்கும். இப்படி இவன் காபத்துல்லாவிலே கலகம் செய்தான், அல்லாஹுடைய கண்ணியத்தை கெடுத்தான், இறுதியாக மிக மோசமான நிலையிலே கொல்லப்பட்டான் என்ற வரலாற்றை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று அதற்கு பிறகு நடந்த அனைத்து தாக்குதல்களும், எல்லா தாக்குதல்களும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் நடத்தியவர்கள் யார் என்று சொன்னால் ஷியாக்கள். ஹிஜ்ரி அதாவது 1987வது வருடம் 11வது நாள் 8வது மாசம் என்ன செய்கின்றார்கள், ஷியாக்கள் ஹரமிலே மிகப்பெரிய போராட்டத்தை செய்கின்றார்கள். முலாஹராத், இந்த அரசாங்கத்திற்கு எதிராக வலுக்கட்டாயமாக பெண்களையும் முதியவர்களையும் அழைத்து வந்து மிகப்பெரிய போராட்டத்தை மஸ்ஜிதுல் ஹராமிலே செய்கின்றார்கள். ஹாஜிகளை தடுக்கின்றார்கள். மிகப்பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படுகின்றது. அதிலே அதிகமான பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, மற்ற ஹாஜிகளை எல்லாம் ஹரமுக்கு செல்ல விடாமல் தடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை செய்கின்றார்கள். பல வாகனங்கள் தீக்கிரையாக்கப்படுகின்றது. நிறைய அதிகமான பெண்கள் கொல்லப்படுகின்றார்கள். இந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட 402 நபர்கள் மரணமடைகின்றார்கள். 85 பாதுகாப்பு படையினர்கள், 42 ஹாஜிகள், 275 ஈரானியர்கள். அதே போன்று ஹிஜ்ரி 1402வது வருடம் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி, இதெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த ஷியாக்கள் என்ன செய்கின்றார்கள், மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, மிகப்பெரிய ஒரு பீதியை இந்த ஹரமுக்கு எதிராக நிகழ்த்தி வருகின்றார்கள். அந்த காலகட்டத்திலும் குமைனியினுடைய படங்களை வைத்துக்கொண்டு அங்கிருந்து ஈரானிலிருந்து கொண்டு வரப்பட்ட தவறான கொள்கைகளை தாங்கிய புத்தகங்களையும் நோட்டீஸ்களையும் விநியோகம் செய்தார்கள். அதை இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்தியது. அப்போது சிலர் கைது செய்யப்பட்டார்கள். அதே போன்று ஹிஜ்ரி 403வது வருடம் 7வது நாள் ஷவ்வால் மாதம் 7வது நாள் ஈரானிய ஹாஜிகள் என்ன செய்தார்கள், இந்த நாடு ஈரானிய ஹாஜிகளுக்கு சரியான உதவிகளை செய்யவில்லை, வசதிகளை ஏற்படுத்தவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அங்கிருந்து அதிகமான ஆயுதங்களை கொண்டு வந்தார்கள். இந்த சவுதி அரேபியாவிலே கலகத்தை ஏற்படுத்த வேண்டும், ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், அதிகாரிகளை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக கத்தி, துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை கொண்டு வந்தார்கள். அதையும் இந்த அரசாங்கம் அல்லாஹுடைய உதவியினால் முறியடித்தது. அதே போன்று ஹிஜ்ரி 1403வது வருடம் துல்காதா மாதம் 24வது நாள் ஈரானியர்கள் என்ன செய்கின்றார்கள், இது போன்ற ஒவ்வொரு வருடங்களும் சென்ற வருடத்திற்கு முந்தைய வருடம் பாருங்கள், இவர்கள் செய்த முலாஹராத் போராட்டத்தின் மூலமாக நெருக்கடி ஏற்பட்டு அதிகமான மக்கள் என்ன செய்தார்கள், கொலை செய்யப்பட்டு அதிகமான மக்கள் இறந்தார்கள். இவர்கள் ஏற்படுத்திய தாக்கம், இவர்கள் ஏற்படுத்திய ஃபித்னா, இப்படி இவர்களுடைய வரலாறு சென்று கொண்டே இருக்கின்றது. சென்ற வருடம் இவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அல்லாஹுடைய மிகப்பெரிய பாதுகாப்பினால், அல்லாஹுடைய மிகப்பெரிய நாட்டத்தினால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஹஜ் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இப்போது ஹூதியின்களை ஏவி விட்டு
இந்த புனித தலத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை, மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்த நினைத்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு வருடம் ஹஜ்ஜிலிருந்து வரக்கூடிய, ஈரானிலிருந்து வரக்கூடிய ஹாஜிகளிடத்தில் 85 கிலோ வெடிமருந்து, ஹரமை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளையும் அதை அழிக்க வேண்டும் என்பதற்காக 85 கிலோ வெடிமருந்து எல்லா ஹாஜிகளுடைய பையிலும் மறைத்து வைத்து அனுப்பி வைத்தார்கள். இப்படி ஒவ்வொரு வருடமும் இவர்கள் ஏதாவது ஃபித்னா செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை காப்பாற்றினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான் திருமறை குர்ஆனிலே. அப்துல் முத்தலிப் அவர்கள் இந்த யானைப்படை வரும்போது சொன்னார்கள், நான் எனது ஒட்டகத்தை பாதுகாத்துக் கொள்வேன், அவனுடைய வீட்டை அவன் பாதுகாக்க போதுமானவன் என்று. இந்த புனிதமிக்க இடத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். இது போன்ற கலகங்கள் ஏற்படும் போது இவர்களுக்கு எதிராக நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள், தொழுகையாளிகள், இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இது போன்ற சூழ்ச்சிகளில் இருந்து நாம் அதிகமாக பாதுகாப்பு தேடுவோம். அப்படிப்பட்ட மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவானா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ் அம்மா பஅத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளமாக சொல்கின்றார்கள். இந்த செய்தி புகாரில 2118வது செய்தியாக இடம்பெறுகின்றது. யகுசு ஜெய்ஷுல் கஅபா, கஅபாவை ஒரு கூட்டம் என்ன செய்யும்? அழிப்பதற்காக புறப்படும். ஃபஇதா கானூ பிபைதா மினல் அர்து யுக்ஸஃபு பிஅவ்வலிஹிம் வஆகிரிஹிம், அவர்கள் அனைவரும் பூமியிலே புதையுண்டு போவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கைஃப யுக்ஸஃபு பிஅவ்வலிஹிம் வஆகிரிஹிம் வஃபீஹிம் அஸ்வாகுஹும் வமன் லைஸ மின்ஹும், அவர்களிலே சில மக்கள் கடைத்தெருவிலே சாதாரணமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அவர்களை சாராதவர்கள், அவர்களுமா புதைக்கப்படுவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யுக்ஸஃபு பிஅவ்வலிஹிம் வஆகிரிஹிம், இந்த கஅபாவுக்கு எதிராக, இந்த மக்காவுக்கு எதிராக யாரெல்லாம் தீங்கை நினைக்க நாடுகின்றார்களோ அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அனைவரும் அழிக்கப்படுவார்கள். சும்ம யுபஅஸூன அலா நிய்யாத்திஹிம், அவர்களுடைய நிய்யத்தின் அடிப்படையில் பிறகு எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமை நாளுடைய அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டம் கஅபத்துல்லாவை இடிக்கும். எப்படி இடிக்கும் தெரியுமா? புகாரியில் இந்த செய்தி 1591வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. யுஹர்ரிபுல் கஅபத ذுஸ்வைகதைன் மினல் ஹபஷா, அபிசீனியா நாட்டை சார்ந்த குறுகிய கால்களை உடைய ஒருவன் கஅபத்துல்லாவை இடிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு செய்தியில் நாம் பார்க்கின்றோம், யுஹர்ரிபுல் கஅபத ذுஸ்வைகதைன் மினல் ஹபஷா, அபிசீனிய நாட்டை சார்ந்த ஒருவன், கரண்டை கால்கள் சிறியதாக உள்ள அந்த மனிதன் கஅபத்துல்லாவை இடிப்பான். அதனுடைய ஆபரணங்கள், தங்க டோர் இருக்குதா இல்லையா, அதையெல்லாம் அபகரித்து செல்வான். அந்த கிஸ்வாவை கிழித்தெறிவான். வலக்க அன்னி அன்துரு இலைஹி, நான் அவனை பார்த்து கொண்டிருப்பதை போன்றிருக்கின்றது. அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், கருப்பாக இருப்பான், முடி இல்லாத வழுக்கை தலையனாக இருப்பான். அவன் இடிக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை வைத்து ஒவ்வொரு கல்லு கல்லாக புயர்த்தெடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த அறிவிப்பு இருக்கின்றதே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுமை நாளின் அடையாளமாக சொன்னார்களே, அப்போதுதான் காபா இடிக்கப்படும். அதுவரைக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய அந்த இடத்தை, அவனுடைய ஆலயத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். யார் என்ன முயற்சிகளை மேற்கொண்டாலும் எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் அந்த ஏவுகணையை வீசினார்கள். சவுதி அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு படையினர், இராணுவத்தினர் அந்த ஏவுகணையை முறியடித்தார்கள். ஆனால் இன்னும் ஒரு காரணம் சொல்லப்படுகின்றது, வல்லாஹு அலம், அந்த ஏவுகணை செல்ல வேண்டும் என்று சொன்னால் காற்று அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். காற்று ஒத்துழைக்கவில்லை. காற்று என்ன செய்யவில்லை? காபாவிலே 65 கிலோமீட்டர், யோசித்து பாருங்கள், ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, 65 கிலோமீட்டர். அந்த ஏவுகணை மட்டும் விழுந்திருந்தால் எத்தனை ஹாஜிகள், எத்தனை மக்கள் இழந்திருப்பார்கள்.
காபானுடைய புண்ணியம் கெடுக்கப்பட்டிருக்கும். யோசித்து பாருங்கள். இப்போ அல்லாஹ் பாதுகாக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்றாங்களா இல்லையா? காபா இடிக்கப்படும். இப்போ அல்லாஹ் பலதன் ஆமினா, பாதுகாப்பான ஊர் என்றும் சொல்கின்றானே. என்றால் ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள், ஹஜ் செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் மக்கள் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லா தகுமு ஸஆ ஹத்தா லா யஹஜ்ஜுல் பைத். அல்லாஹுடைய அந்த ஆலயம் ஹஜ் செய்யப்படாத ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்தில் தான் இந்த அபிசீனிய நாட்டை சார்ந்த குறுகிய கால்களை உடையவன் இடிப்பான் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். இதில் இன்னொரு செய்தியை நாம் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்தில் இந்த ஷியாக்களை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் வேதனையாக இருக்கின்றது. இஸ்லாத்தினுடைய எதிரிகள், கொள்கை அளவிலே இவர்கள் எதிரிகள். நமது இஸ்லாமிய அகீதாவை கெடுப்பதற்கு, கொள்கையை குழி தோண்டி புதைப்பதற்கு முயலக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள். ஆனால் இன்றைக்கும் இலக்கிய சோலை என்ற வெளியீட்டின் சார்பாக குமைனியின் இஸ்லாமிய வரலாறு என்று குமைனியை ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக காட்டுகின்றார்கள் தமிழ் உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள். அவர்கள் அந்த புத்தகத்தை வாபஸ் பெற வேண்டும். அவனுடைய உண்மையான வரலாறு என்ன, அவன் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு செய்த துரோகம் என்ன, உண்மையை எழுத வேண்டும். அதே போன்றுதான் சமரசம் என்ற பத்திரிகை கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக ஹூதியின்களையும் ISIS தீவிரவாதிகளையும், சவுதியை போன்று ஒரு நாடு உருவாகுவதை சவுதி விரும்பவில்லை, அதனால் தான் யமனிலே உள்ள ஹூதியின்களை அவர்கள் அடிக்கின்றார்கள், போர் தொடுக்கின்றார்கள் என்று பச்சை பொய்யை எழுதினார்கள். பத்திரிகை தர்மமா இதெல்லாம்? ஹூதியின்களுக்கும் ஷியாக்களுக்கும் ஆதரவளிக்கக்கூடியவர்கள், காபத்துல்லாவை அழிப்பதற்கு இடிப்பதற்கு முனைந்தவர்களுக்கு ஆதரவளிப்பவர்கள் யாராக இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். தனிப்பட்ட குரோதத்தினால் இதை நான் சொல்லவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும். காரணம், இங்கிருந்து தான் இஸ்லாத்தினுடைய எல்லா செய்திகளும் மக்களுக்கு சென்றடைகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிப்பதை போன்று வைன்ன ஜுந்தனா லஹமுல் காலிபூன், அல்லாஹுடைய படை அது வெற்றி பெறக்கூடியது, அது மிகைக்கக்கூடாது. இன்னா லனன்சுர் ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலே தூதருக்கும் அவரை ஈமான் கொண்ட மக்களுக்கும் உதவி செய்வது நம் மீது கடமை. யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்த நாடிவிட்டால் உங்களை மிகைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்தை சத்தியமாக தெரிந்து அதை பின்பற்றக்கூடிய மக்களாகவும், அசத்தியத்தையும் அசத்தியவாதிகளையும் இனம் கண்டு அவர்களை மக்களுக்கு அடையாளப்படுத்தி அவர்களை விட்டும் அவர்களுடைய அசத்திய கொள்கையை விட்டும் மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்று கூறி எனது ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.